ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நேற்று பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, உங்களுக்கு மேல் சினாய் என்ற அந்த மலைக்குன்றை உயர்த்தி உங்கள் உறுதிமொழியை நாம் வாங்கிய சமயத்தை நினைவுகூருங்கள். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை பலமாக பற்றி பிடியுங்கள், அதில் உள்ளதை நினைவு கூறுங்கள் என்பதாக கூறினோம். பிறகு அதன் பின்னரும் மாற்றில் இருந்து புறக்கணித்து திரும்பிவிட்டீர்கள். உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் இல்லை என்றால் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகியிருப்பீர்கள். சனிக்கிழமைகளில் உங்களில் தமது கட்டளையை மீறியவர்களையும் எனவே சிறுமைப்படுத்தப்பட்ட குரங்களாக்கி விடுங்கள் என அவர்களுக்கு நாம் கூறியதையும் திட்டமாக அறிந்து கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான். அவர்களை குரங்குகளாக மாற்றப்பட்டது. இதுல ஒரு விஷயம் நம்ம விளங்க வேண்டியது, திடீர்னு ஒண்ணு எண்ணிடக்கூடாது, அன்னைக்கு அந்த குரங்குகளாக அவங்க மாற்றப்பட்டவங்க தான் அந்த குரங்கு தான் இன்னைக்கு வரை இருக்குதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களை அல்லாஹ் தஆலா நேற்று சொல்லப்பட்டது போன்றுதான் இரண்டு விதமாக அல்லாஹ் மாற்றினான். குரங்குகளாகவும் பண்டிகைகளாகவும் மாற்றினான். 3 நாட்கள் அவர்கள் அதே உருவத்தில் இருந்தார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய சமயத்தில் பயப்படக்கூடிய அளவிற்கு ஆக்கி வைத்திருந்தால் 3 நாட்களுக்கு பின்னால் அவர்கள் மரணம் எய்தி விட்டார்கள். அது மூலியமாக ஆரப்பட்டதில் அல்லாஹு தஆலா இதனுடைய படைப்பு என்பது தனியாக படைத்தார். இது படைக்கப்பட்டது, அது அவர்களிலிருந்து வரப்பட்டவர்கள் அல்ல. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதை ஆக்கினோம் நகாலல் லிமா பைன யதைஹா, அதற்கு முந்தைய பாவத்திற்கும் எச்சரிக்கை மிகுதியாக படிப்பினையாக அவர்களுக்கு நாம் இந்த உருமாற்றங்களை ஆக்கினோம். வமா கல்பஹா, அதுபோன்று அவர்கள் பிந்திய பாவங்களுக்கும் மௌஇதத்தல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுக்கு இன்னும் இது நல்ல உபதேசத்திற்காகவும் நாம் இப்படி ஆக்கினோம். முன்னாடி செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்லாஹ் ஆக்கப்பட்டது பின்னால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு. அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருக்கின்றார்களோ, முத்தகீன்களாக தக்வாதாரிகளாக இறையச்சம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மளையும் இப்படிலாம் மாத்திர என்னத்துக்கு ஆகிறது நம்ம அப்படிங்கிறது ஒண்ணு நினைச்சு பார்த்தா அவங்க அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அதை சொல்லி முடிக்கின்றான். அதுக்கு பின்னால் இவர்கள் செய்ததுடைய மாபெரும் ஒன்று, ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு. அவர்களில் அநியாயமான முறைகளில் கொல்லப்பட்டார்கள்.
அந்த கொலையினுடைய சம்பந்தமாக அங்கு விவாதம் அடைக்கின்றது. இவங்க தான் செஞ்சாங்க. ஒரு இடத்துல குறிப்பிடும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அதை கொலை செய்து விட்டார் என்பதாக சொல்கின்றார்கள். இல்லை என்பதாக சொல்லும் பொழுது இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இறந்த மனிதனுக்குரியது ஆதாரம் எதுவும் இல்லை. யாரு கொலை செஞ்சா யாரு இது செஞ்சாங்கிறது தெரியல. இரவு நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்த பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் இது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரு செஞ்சா என்ன ஏதுங்கிறது தெரியல. அங்க பெரும் பிரச்சனைகள் புயல்களை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்ப அந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மூசா லிகௌமிஹி, அவர்களுடைய கூட்டத்தினரிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க சொன்னார்கள், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யஅமுருக்கும், உங்களுக்கு ஏவுகின்றான், அன் தத்பஹு பக்ரத்தன், ஒரு பசுமாட்டை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த பசுமாட்டை நீங்க அறுத்து அதனுடைய ஒரு உறுப்பை எடுத்து அடித்தால் இறந்த மனிதன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து தன்னை கொலை செய்தது யார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மரணித்து விடுவார். அதுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் இந்த ஒரு கட்டளை இடுகின்றான், இவங்களை ஒரு பசுமாட்டை அறுக்க சொல்லுங்க, அதை அடித்து இது போல எழுப்பி சொல்லி கேட்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கால அவர்கள் சொன்னார்கள், இந்த கூட்டத்தினர்கள், அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை நீ பரியோசம் செய்கின்றாயா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்க எங்க கேலி கிண்டல் செய்றீங்களா? அது ஒரு மாட்டா இருக்கணுமா பசுமாட்டா இருக்கணுமா, அதோடைய ஒரு உறுப்பை எடுத்து அடித்தம் என்றால் அது அவன் செத்தவன் எழுந்து சொல்லுவானா, என்ன எங்களை கேலி கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதை பற்றி? அன் அகூன மினல் ஜாஹிலீன், உங்களை போல மடப்பசங்களாக மடையர்களாக அறியாதவர்கள் மடையர்களாக அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய அந்த நபர்களை போன்று நான் இருப்பதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தருகின்றேன். ஏன்னா இது என்னுடைய ரப்பு சொல்லப்பட்டது, நீங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்ன, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், காலு காலுக்கு அழுதனா, எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்காக வேண்டி கேட்டு சொல்லுங்க, அல்லாஹ்கிட்ட கேட்டு சொல்லுங்க, ரப்பக, உங்களுடைய ரப்பிடத்தில் அல்லாஹ் இறைவனிடத்தில் கேட்டு சொல்லுங்கள், யுபையில்லனா மாஹியா, அது எப்படி என்ன ஏதுங்கிறது என்ன மாடுங்கிறது கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு, கால அல்லாஹ் சொல்லான், இன்னஹு, நிச்சயமாக அதுவாகின்றது, அந்த மாடாகின்றது, யகூலு, அவன் சொன்னான், இன்னஹா பக்ரத்துன், அது ஒரு மாடுதான், லா ஃபாரிதுன், அது என்ன இல்ல கிழட்டு மாடு, வத்தல் மாடு தொத்தல் மாடு அல்ல, கிழட்டு மாடும் கிடையாது, ஒலா பிக்ருன், அதுக்கு அவனுக்கு கண்டுக்குட்டியும் கிடையாது, அவானும் பைன தாலிக்க, அதற்கு மத்தியில் நடுத்தரமான ஒரு மாடு, பசு மாடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களுக்கு இது போன்ற, எனவே இதை செய்யுமாறு உங்களுக்கு ஏவப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் சொன்னான். உங்களுக்கு மாட்டை அறுத்து கொடுங்க, பசு மாடு ஒரு மாடை அறுத்து கொடுங்க, அது ரொம்ப கிழட்டு மாடு இல்ல, ரொம்ப கண்ணுக்குட்டி இல்ல, நடுத்தரமான ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு, பசு மாட்டை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்பதாக முதன்மையாக அல்லாஹ்விடம் இருந்து கேட்டு சொல்லுங்கன்னா இதை கேட்டு சொன்னாங்க. கேட்டு சொன்னதுக்கு பின்னாடி உங்க சும்மா இருக்கிற அடுத்த கேள்விகளை தொடர்ந்தார்கள். அது என்ன என்பதை அடுத்துள்ள வசனங்களில் தொடர்ச்சியாக வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹின் மாய்க்கு அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.